போனாங்க ட்ரிப்ளிகனுக்கு, அடிச்சுக்கிட்டானுங்க பாருங்க அடிய. இந்த ஆஷூராவோட அன்னைக்கு சில பிதாத்துகள் நிகழுது. இந்த 10வது நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாட்டில் பிடிக்கப்பட்ட நோன்பை ஒரு கூட்டம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கவலையான நாளாக மாத்தி வச்சிருக்காங்க. இதை சஹாபாக்கள் செஞ்சாங்களா என்று கேட்ட கிடையாது. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க தானே, நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு சோகம் நேர்ந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த துஆவை முதல்ல ஓதுவாங்க, அதுக்கு பிறகு அல்லாஹ்விடம் துஆ செய்வாங்க. முடிஞ்சிருச்சு தானே. இத மாதிரி பித்அத்தோட இடங்களுக்கு ஒரு முஸ்லிம் செல்வதை தடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம என்ன பண்றாங்க, இந்த காலத்து வாலிபர்கள் சும்மா போயிட்டு வருவாங்க, ட்ரிப்ளிகன் ராயப்பேட்டா போயிட்டு வருவாங்க, என்ன பண்றான் பார்த்துட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்தோட பேரில் செய்யப்படக்கூடிய அனாச்சாரம். அந்த இடத்துக்கு போனா மனசு வலிக்கணும், ஆனா வலிக்கிறது இல்ல. அந்த இடத்துக்கு போய் அது ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறார்கள். அதில் நிற்கக்கூடிய மக்கள் யாரு, அஹ்லு சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய மக்கள். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், போனாங்க ட்ரிப்ளிகனுக்கு, அடிச்சுக்கிட்டானுங்க பாருங்க அடிய என்று சொல்லி அப்புறம் அவனை திட்டுவோம். முதல்ல நீங்க போனீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக பேசக்கூடிய, இஸ்லாத்தை கேலியாக்கக்கூடிய மக்களை கூட நீங்க உட்காராதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்போ கேலியாக்கி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து மார்க்கத்தில் இல்லாததை சித்தரிக்கிறார்களே, இதான் மார்க்கம் என்று சொல்லி இந்த மக்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு ஒரு சுன்னாவை, தௌஹீதில் இருக்கக்கூடிய சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதன் ஒருபோதும் போக மாட்டான்.